இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான படம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிசி என்ற படத்தை பத்தி தான் உங்ககிட்ட விமர்சனம் பண்ண போறேன். நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை போயிட்டு பார்க்க போனேன். ஏன்னா திரைக்கு பின்னாடி இருந்து கேமராவில் மற்றவங்கள ஆட்டி படைச்சிட்டு இருந்து ஆட்டி படைக்க மட்டும் செய்யலாம், எல்லாரையும் வந்துட்டு மிரட்டிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு திரைக்கு முன்னால், அதாவது கேமராவுக்கு முன்னாடி வந்துட்டு நடிக்கிறாரு, ஒரு ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு அப்படின்னும் போது எனக்கு பயங்கர கியூரியாசிட்டியாவே இருந்துச்சு. எப்படிதான் பண்ண போறாரு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய ஆக்டர் ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ஆட்டி படைச்சாரு இல்லையா தன்னோட டைரக்ஷன்ல. ஸோ அவர் இப்போ எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியோட போனேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு டைரக்ஷன் வந்துட்டு அருண் மாதேஸ்வரன், அவருடைய டைரக்ஷன் எல்லாம் அது வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத், அவரு மியூசிக்னாலே அப்படியே தெறிக்க விடுவார் இல்லையா, எப்படி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த காம்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை நான் பார்க்க போனேன். இந்த படம் வந்து தாஸ் அண்ட் சந்திராவுடைய கதைக்களம், அதுதான் டிசி. இது சாதாரண ஒரு லவ் ஸ்டோரி, லவ் அண்ட் ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரியா இருக்குமோ அப்படின்னு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நம்மளுடைய மைண்டே வேற மாதிரி மாத்திருது.